அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். 2025 பெட் மாணவர்களுக்கு போடுற கடைசி வீடியோ இது. இன்றைக்கு எல்லாருமே எக்ஸாம் செஞ்சுருந்தீங்க. சந்தோஷமாக நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க, கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 50 வரணும், மினிமம் 100 பிக்கு மேலே வரணும், ஒரு 500 சியாவது வந்துடணும் பிள்ளைகள். அவ்வளவுக்கும் அழகா நீங்க பேப்பர் செஞ்சிருக்கிறீங்க. அவ்வளவு அழகா உங்களுக்கு எல்லாமே கையில கொண்டு வந்து தந்திருக்கிறேன். போட்டு அவ்வளவுமே உங்களுக்கு எக்ஸாமா வந்திருக்குதானே. இந்த எஸ்ஏ பேப்பர்லாம் கையில இருக்குது. சொன்னது அவ்வளவு தான். வேணுமெண்டா நீங்க திரும்பி வீடியோ தட்டி பாருங்க. சொன்ன அவ்வளவு தான் வந்திருக்குது. எந்த ராக்கெட் சயின்ஸுமே வர இல்லை. ஸோ எல்லாருமே நல்லா செஞ்சிட்டீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. அதுவும் கடைசி பாடம் இவ்வளவு சந்தோஷமா வந்தது. எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். கடைசியாக உங்களுக்கு உண்டு சொல்ல விரும்புகிறேன். ஏண்டா இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டேன். இந்த கடைசி அட்வைஸையும் உங்களுக்கு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நல்லா ரிசல்ட்ஸ் எடுக்க இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் எம்சிக்யூ திருத்தி பார்த்துருப்பீங்க. 40 தாண்டுற பிள்ளைகள், 35 தாண்டுற பிள்ளைகள், டாக்டர் கனவு, இன்ஜினியர் கனவோடு இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, தொடர்ச்சியாக ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் படிச்சு கொள்ளுங்க. டக்குன்னு ரிசல்ட்ஸ் வந்துடுமா இந்த முறை, ஆகையிலையும் பிந்தாது. மற்றது அடுத்த எக்ஸாம் 8ஆம் மாதம் தான் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக படிச்சு கொண்டுறீங்க. இது சந்தோஷமானால் ஒரு 4-5 நாள் நீங்கள் ஃபன்னாக திரியலாம். ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு அழுப்படிச்சிடும் அந்த திரியிற சுற்றுறதெல்லாம். ஸோ அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக டச்சில் இருந்து கொள்ளுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒரு ரேங்கில் 2 ரேங்கில் மிஸ் ஆகினா கூட அடுத்த வருஷம் உங்களோட கனவை அடைஞ்சு கொள்ளுவீங்க. கனவை விட்டுறாதீங்க பிள்ளைகள். ஸோ விட்டீங்கன்னா திரும்பி பிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் சொல்கிறது. மற்றபடிக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இவ்வளவுக்கும் ஃபன்னாக தெரியலாம். அதுக்காக நீங்கள் கிளாஸ் போய் தான் படிக்கணும்னுலாம் சொல்லையில் டச்சில் இருந்து கொள்ளுங்க. சரியா, டச்சில் இருந்து கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கிடைச்சது மிக சந்தோஷம். 6 மந்த் ப்ரொஜெக்டாக இருக்கலாம், எஸ்ஏ ப்ரொஜெக்டாக இருக்கலாம், 3 மந்த்ஸ் ப்ரொஜெக்டாக இருக்கலாம், எம்சிக்யூ செமினாராக இருக்கலாம், இடைக்குள்ள செய்த ஃப்ரீ கிளாஸாக இருக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட பயணிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கான பலனையும் நீங்கள் தெளிவாகவே எடுத்திருப்பீங்க. உங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிசோர்ஸ் புக்கை விட்டு தாண்டி ஒரு கேள்வி கூட வரையில பிள்ளை. ரிசோர்ஸ் புக்கை தாண்டி எந்த கேள்வியுமே வர இல்லை. ஸோ எல்லாமே ரிசோர்ஸ் புக்குக்குள்ளே தான் இருந்திருக்குது. ஸோ அடுத்த முறை நாங்கள் அடித்து சொல்லலாம், இவ்வளவு நாளாக 85-90க்கு ட்ரை பண்ணது இனி 100 மார்க்ஸுக்கு நாங்கள் படிக்கலாம். ஏன்னா ரிசோர்ஸ் புக்கை விட்டு வெளியே எதுவுமே போட இல்லை. அவ்வளோ பெருசாக போடையும் இல்லை, போடையும் மாட்டாங்க. இனி நல்ல அழகான பேப்பர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த பேப்பர் அனலைஸையும் போடுவேன். இனி வருங்காலத்திலையும் சிறப்பாக நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை கொண்டு போகிறதுக்கு